வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் ஸ்வீட் ஐட்டம் பற்றி ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை நல்ல தேங்காவை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியே இல்லாத தேங்காவும் இருக்கக்கூடாது. நல்ல முத்தின தேங்காவாக பார்த்து எடுத்துக்கலாம். அதை நம்ம முத்தின தேங்காவாக பார்த்து எடுத்துக்கலாம். தேங்காவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் திருகிக்கணும். ஸோ நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ நம்ம திருகிக்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும், நம்ம தேங்காய் பர்ஃபி செஞ்சிடலாம். தேங்காய், பால், சர்க்கரை. பசும்பாலாக இருந்தால் நமக்கு கலர் மாறாமல் வெள்ளையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருகி எடுத்துக்கலாம். மேலே தேங்காயை மட்டும் திருகினா போதும், அடி ஸ்கின்னெலாம் வர அளவுக்கு நம்ம திருகாமல் பார்த்துக்கிட்டால் கலர் நல்லாயிருக்கும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான கடாய் போட்டுடலாம். கடாய் நல்லா சூடான உடனே நம்ம திருகி எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தேங்காயை திருகி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். எவ்வளோ தேங்காய் நமக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம சுகரும் பாலும் ஆட் பண்ணணும். ஸோ 2 கப்பு தேங்காய் அப்படின்னா 2 கப்பு பாலை சேர்த்துடலாம், 2 கப்பு சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் பசும்பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பசும்பால் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. கலர் நமக்கு நல்லா ஒயிட்டாக வரணும் அப்படின்னா நம்ம பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது நல்ல சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு பாலும் நல்லா சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்லா கொதித்து வரும். இப்போ இந்த கொதித்து வர வாட்டர் கண்டென்ட்டு அப்படியே நம்ம பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கும் பொழுது வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆகிட்டு அது கொதித்து அதனுடைய ஸ்வீட்னஸ் ஃபுல்லாக இந்த தேங்காவோட ஆட் ஆகிட்டு கன்சிஸ்டன்சி திரண்டு வரும்போது எடுத்தோன்னா பால்லையும் தேங்காவிலையும் இருக்கிற ஸ்வீட் அந்த தேங்காவில் நல்லா இறங்கி நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கும். ஸோ அது நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பர்ஃபி ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே ஒரு பிளேட் எடுத்து நெய் போட்டு தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்னும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கொதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறுகின பதத்துக்கு வரும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும், கிளற கஷ்டமாக இருக்கும். நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, பதம் ரெடி ஆகிடுச்சு. வானலில் கடாயில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் பூத்து வர ஆரம்பிச்சிருக்கும். இது கொஞ்சம் நல்லா திரண்டு வரும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வேணா விட்டுக்கலாம். வானலில் ஒட்டாமல் நல்லா வரும். வானலில் ஒட்டாமல் நம்ம கிளறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். கரெக்டான கெட்டி பதத்துக்கு வந்துடுது, நல்லா திரண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து ஏற்கனவே பிளேட்டில் நெய் தடவை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா தட்டையாக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ஆறின உடனே நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறிட்ட பேருக்கு கட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா ஆறிட்ட பேருக்கு பர்ஃபி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால கெட்டுடும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். பால் சேர்க்கறதுனால இது ஒன்றும் ஆகாதுங்க. இதை நம்ம 15 நாள்லேருந்து 20 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.